SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சார், இருந்தாலும் நீங்க போய் அதெல்லாம் கண்காணிக்கிறது உங்களுடைய வேலை இல்லையா சார்? நாங்கெல்லாம் பார்த்துட்டோம், எலெக்ஷன்லேயே நாங்கெல்லாம் பார்த்துட்டோம் சார். அது ஊருக்காரருமே அந்த பசங்களெல்லாம் வான் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஏதோ இன்னைக்கு எந்த இதுக்காக அது எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா, அது பசங்களே ஹெட் மாஸ்டரையும் வான் பண்ணிக்கிறாங்க, ஊருக்காரருமே எல்லா பசங்களையும் வான் பண்ணிக்கிறாங்க. கையில் பொம்மையுடன் சிரித்துக் கொண்டிருக்கும் இந்த 3 வயது பெண் குழந்தை அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு பொம்மையைப் போல மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய BDO எனப்படும் வட்டார வளர்ச்சி அலுவலரின் அலட்சிய பதிலோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வெள்ளிச்சந்தை காமராஜபுரத்தில் உள்ளது காரிமங்கலம் ஒன்றியம். ஜக்கசமுத்திரம் ஊராட்சி மேம்பாட்டு திட்டத்தில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 90 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் சுற்றுச்சுவர் ஏற்கனவே பலவீனமடைந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. பள்ளியின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு மாணவர்களின் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி காலை அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தண்டபாணி அபிராமி தம்பதியரின் 3 வயது பெண் குழந்தை தாரிகா பள்ளி நுழைவு வாயில் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது காம்பவுண்ட் சுவரின் முன்பகுதி திடீரென்று இடிந்து விழுந்து பலத்த காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வயிறு மற்றும் இடுப்பு பகுதி நசுங்கி உயிருக்கு போராடிய பெண் குழந்தையை அக்கம் பக்கத்தினர் மீட்டு காரிமங்கலம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களில் ஒருவரான பழனிமுத்து கூறுகையில், பள்ளியின் சுற்றுச்சுவர் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனை சீரமைக்க கோரி பலமுறை ஆட்சியரிடமும் அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் இச்சம்பவம் நடந்துள்ளது. பள்ளி வேலை நாட்களில் இதுபோன்று நடந்திருந்தால் அதிக அளவில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஊர் மக்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்துள்ளார். என் பேர் பள்ளிமுத்து. இந்த ஸ்கூல் பக்கத்தில் தண்டபாணி வீடு இருக்குது. அவங்க பொண்ணு தாரிகான்னு 3 வயசு குழந்தை. இந்த சுற்றுச்சுவர் கட்டிங்கிறாங்க, பூரா டேமேஜ், பூரா எல்லாம் கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு. இப்போ அந்த கேட்டு முன்னாடி ஃபுல்லாக இருந்துனுக்குது. அது கேட்டு உடஞ்சி மேலே விழுந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் விஜய் மருத்துவமனையில் காரிமங்கலத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனுறாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்குது. நான் இப்போ விசாரித்தேன், அந்த ஹெட் மாஸ்டர் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், தாலுதாருக்கு மனு கொடுத்தோம், இது BDOக்கு மனு கொடுத்தோம், எல்லாரும் கொடுத்தோம், எந்த நடவடிக்கை அவங்க யாரும் எடுக்கலை, அதுக்கு உண்டானது இதெல்லாம் வச்சுன்னுக்குறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரி அழைச்சதுனால இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாக்குது. இந்த சுற்றுச்சுவரை கட்டியிருந்தால் அந்த ஒரு உயிருக்கு இன்றைக்கி இந்த ஆபத்து ஏற்படுங்க. இது உடனடியாக அரசாங்கமும் இந்த ஆட்சியாளர் கலெக்டர் அவர்களும் இந்த BDOவெல்லாம் இதை பார்த்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கணுனாக்கா உடனே நாங்கள் எல்லாம் அனைவரும் இந்த அனைத்து சமுதாயமும் வாழ்கிற இந்த ஊரில் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த சுற்றுச்சுவரை அதிகாரிகள்லாம் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் இதனுடைய முழு விலாவரியும் தெரியும். இது ஏன்னா இன்னைக்கு வரையும் இந்த ஸ்கூல் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. இந்த அரசாங்கம் கண்டுகொள்றதுல இந்த ஸ்கூலை பற்றி இது குறித்து நாம் மேலும் விசாரித்த போது தற்போது பஞ்சாயத் செக்ரட்டரியாக, அதாவது ஊராட்சி செயலாளராக லக்ஷ்மணன் என்பவர் உள்ளார். ஏற்கனவே ஊராட்சி செயலாளராக சரவணன் என்பவர் இருக்கும்போது இப்பள்ளியின் கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் BDO எனப்படும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது.
இது குறித்து பிடிஓ எனப்படும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சக்திவேலை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது, ஏற்கனவே இது குறித்து எந்த புகாரும் வரவில்லை. இந்த விபத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவரிடம், இதையெல்லாம் முன்கூட்டியே கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமல்லவா என நாம் அவரிடம் கேட்டபோது, ஏற்கனவே பார்த்துவிட்டோம் சார், பசங்களையும் தலைமை ஆசிரியரையும் எச்சரித்துள்ளார்கள் என கூறியவர், கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானதற்கு பட்டாசு வெடித்ததுதான் காரணம் என்பது போல் அலட்சியமாக திசை திருப்பும் விதமாகவும் கூறினார். இந்த டெல்லி சேர்ந்த பக்கம் சார் சொல்லுங்க சார். தெரியும் காமராஜர்புரத்துல இந்த சுற்றுச்சுவர் இடிஞ்சு 3 வயசு குழந்தை சீரியஸா இருக்கு சார். ஆமாம் சார், சொல்லுங்க சார். இது சம்பந்தமா ஊருக்காரங்க உங்ககிட்ட புகார் கொடுத்ததா சொல்றாங்க சார். புகார் எல்லாம் இது கொடுக்கலைங்க சார். நாங்கள் அன்னைக்கு போய் நேற்று பார்க்கும்போது வந்து எல்லாம் இது மாதிரி எந்த தகவலும் எல்லாம் சொல்லலை. புகார் மீன்ஸ் எதுவுமே சொல்லலை. எனக்கு காப்பீடு எதனா வாய்ப்பு இருக்குமா என்னன்னு மட்டும் நேற்று பொறுத்த வரைக்கும் கேட்டாங்க சார். நேற்று கேட்ட வரைக்கும் அதுதான் கேட்டாங்க. நீங்கள் காப்பீடு அட்டை அது இருந்தால் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் சார். சார், அந்த ஊருக்காரு பழனிமுத்துன்ற ஒருத்தர் பேசினார் சார். இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா பிடிஓ கிட்டையும் கலெக்டர் ஆபீஸ்லயும் மனு கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். அதெல்லாம் எங்க இதுல நாங்கெல்லாம் பார்த்துட்டு தேடிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் சார் சாரை பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த இது இல்லை சார், அது உண்டான என்னென்ன இது பண்றதெல்லாம் சொல்லிட்டாரு. அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாரு சார். சார், இருந்தாலும் நீங்க போய் அதெல்லாம் கண்காணிக்கிறது உங்களுடைய வேலை இல்லையா சார்? நாங்கெல்லாம் பார்த்துட்டோம், எலெக்ஷன்லேயே நாங்கெல்லாம் பார்த்துட்டோம் சார். அது ஊருக்காரமே அந்த பசங்களெல்லாம் வான் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஏதோ இன்னைக்கு எந்த இதுக்காக அது எது சொல்லியிருக்கிறாங்களாம். அது பசங்களையும் ஹெட்மாஸ்டரையும் வான் பண்ணிக்கிறாங்க, ஊருக்காரமே எல்லா பசங்களையும் வான் பண்ணிக்கிறாங்க. பட்டாசு விடுறது அது விடுறதெல்லாம் எல்லாம் தான் அங்கே தான் பண்ணுவாங்களாம். அது மாதிரி இஷ்யூவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்ம அதெல்லாம் இப்போ பேச முடியாது, குழந்தை இதை தான் பார்க்கணும் இல்லையா? சரிங்க சார். அது சம்பந்தமா நீங்க பாத்தீங்க இல்லையா எலெக்ஷன் டைம்ல, நீங்க ஏதாவது புகார் மனு கொடுத்துருக்கீங்களா? அப்பெல்லாம் எதுவும் இல்லை சார். அந்த இஷ்யூ எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருந்தது. நாங்க மட்டும் இல்லை, எல்லா ரெவன்யூ சைடு எல்லா சைடுமே பார்த்தாங்க, எஜுகேஷன் எல்லா சைடுமே. சரி சார், அவர் என்ன சொல்றாருன்னா உங்க மேல இது பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் பிடிஓ வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாரு சார். அதுதான் பெட்டிஷன் இது வரைக்கும் கொடுக்கலை சார். நானும் இப்போ போய் இப்போதான் ஒரு 3வது மாசம் தான் போனேன். இன்னும் யாரும் என்கிட்ட இல்லை. அது மட்டும் உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேர் என்ன சார்? முன்னாடி இருந்தவரும் நான் தேடி பார்த்துட்டேன் சார். ஏன்னா தபால் வந்து இருக்குதான்னு பார்த்தா எதுவுமே வரலன்ட்டாங்க. ஹெட் மாஸ்டர் கட்டியும் தபால் ஹெட் மாஸ்டர் கொடுத்தாங்களான்னாரு, ஹெட் மாஸ்டர் கொடுக்கலன்ட்டாங்க. ஹெட் மாஸ்டர் பேர் என்ன சார்? தலைமை ஆசிரியர் தெரியல சார். அவங்க ஏதோ லேடிஸ் தான். அவங்களும் ஏதோ பேசியிருந்தாங்கல்லாம் சார். எல்லாமே எல்லா ரவுண்டையும் சுற்றி அடிச்சுட்டாருங்க. அது பேசியிருந்தாருங்க சார். அதனால இது பண்ண முடியல நம்ம. சரி, அவர் சார் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண சொன்னாரு. எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க அவங்கள நடவடிக்கை சொன்னாரு. சரிங்க சார்ன்ட்டு வந்துருக்குறோம் சார். உங்ககிட்ட வந்து எந்த புகாரும் வரல? என்கிட்ட எதுவும் கொடுக்கலைங்க சார். அதை பத்தி எல்லாம் கொடுக்கல. ஓகே சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ. கட்டிடத்தின் கதவுகளுக்கு அதிக எடையுள்ள பில்லர் அமைக்கும் போது கான்கிரீட் கம்பிகளை கொண்டு கட்டினால்தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லையெனில் எடை தாங்க முடியாமல் கீழே விழுந்துவிடும். எனவே இப்படி தரமில்லாமல் கட்டியதோடு அது குறித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், விபத்திற்கு உள்ளான பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் முருகன். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.